இதை வந்து இப்போ பட்ஜெட்டில் வந்து நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். இனி வருங்காலத்தில் அது வந்து வளர்ச்சி வந்து தொடருமா? இந்தியா பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்? இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி ரொம்பவே பிரகாசமாக தான் இருக்குது. இந்த பெர்ஷியன் கல்ஃபில் நடக்கிற இந்த கான்ஃப்ளிக்ட்னால இந்த வருஷம் மட்டும் பாதிப்பு இருக்கும். ஆனால் நம்மளுடைய பொருளாதார ஒரு அஸ்திவாரம் வந்து நல்ல வலுவாக இருக்கிறதுனால இந்த வருடத்துடைய தாக்கம் வந்து வரும் வருடங்களையும் தொடர்ந்து நீடிக்கணும்னு அவசியமும் இல்லை. சார், பங்குச்சந்தையிலேருந்து தொடர்ந்து வந்து அந்நிய முதலீட்டாளர்கள் வந்து வெளியேற்றம் வந்து கண்டினியூவாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இல்லை இன்னொரு பக்கம் வந்து இந்த நம்ம எஃப்டிஐ பற்றி பேசுகிறப்ப அந்நிய நேரடி முதலீடு வந்து இப்போ சைனாவிலேருந்து நமக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் நிறைய முன்னாடி பேசியிருந்தீங்க. அது இப்போ என்ன இதில் அதை பற்றி இந்த ப்ரெசன்டேஷன்லையும் இவர் ரகுவீர் சீனிவாசன் கேள்விதான் நான் பதில் சொல்லிட்டேன். நம்ம வந்து அந்நிய முதலீடு நமக்கு தேவை. அது எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கலாம். சரிங்க சார். இல்லை, இந்த முதலீட்டாளர்கள் வந்து பங்கு சந்தையில் வெளியேறது வந்து அவங்களுடைய வந்து கணிப்பீட்டில் வந்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை வேல்யூவேஷனாக இருக்கு. இந்த ரெண்டாவது இப்போ உலக நாடுகளில் பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுடைய அதிகபட்சமான ஃபோக்கஸ் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்டரில் தான். அதில் வந்து அவங்களுடைய கணிப்புப்படி இந்தியாவில் வந்து அதுக்கு ஒரு அவ்வளவு ஃபோக்கஸ் இல்லை. இந்தியாவில் வந்து ஏஐ கம்பெனிஸ் அவ்வளவா இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய முழு ஃபோக்கஸும் ஏஐயில் இருக்கிறதுனால நம்ம நாட்டு பங்கு சந்தையில் அந்த வாய்ப்புகள் இல்லாததுனால அவங்க வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதை கொண்டு வரதில்லை. இந்த ஒரு நிலைமை வந்து நிச்சயமா மாறும். ஏன்னா ஏஐ பபிள் வந்து மற்ற நாடுகளில் வந்து ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கு. அந்த பபிள் ஒரு காலத்தில் அது வந்து தானாக அது உடையும் போது இந்திய நாட்டோடைய பொருளாதார நிலைமை, அதனுடைய ஆரோக்கியம், அந்த ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இட் வில் அகெயின் கம் பேக். அவங்களுடைய கணிப்பு திருப்பி மீண்டும் அது மதிப்பீடு வந்து உயரும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசியாக சரிவு மட்டும் அண்டர் வேல்யூ சொல்லியிருந்தேன். ஆமாம், அதாவது இன்னைக்கு வந்து ரூபாயை ஒருத்தவங்க வாங்கினாங்கன்னா டாலர் உள்ளவங்க அவங்களுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ்லயோ 5 இயர் ஹரைசான்லயோ அவங்க நிச்சயமா அவங்களால அதுக்கு அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ, தேங்க் யூ. அவருக்கு மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.